ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 11/7/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் தான் ரொம்ப அவ்வளோவா எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. ஸோ நம்ம ஸ்ட்ரீட்டாக வந்து எடிட்டோரியல் பேஜ்க்கு போயிடலாம். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஈவன் த ஆட் ஜாப்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த தலைப்பில் ஆக்சுவலி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஜிக் ஒர்க்கர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். அந்த லைக் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அதாவது அவங்க வந்து நிறைய கம்பெனி கீழே வந்து அவங்க வேலை செய்யலாம். பட் என்ன தான் இருந்தாலும் அவங்களுக்கான நிறைய செக்யூரிட்டி நிறையவே இல்லை. இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கிற மாதிரி இவங்களுக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு சில நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு கிடைக்காம போகுது. ஸோ அதனால் இவங்களை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறையவே நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ அதை பற்றியே தான் இங்கே மீண்டும் வந்து பேசியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஒரு ஜிக் எக்கானமியை நம்ம க்ரோத் பண்ணுறது தான் நம்மளுடைய உண்மையான லைக் அதை தான் அந்த எய்ம் வச்சு தான் இந்த ஆர்டிக்கிள் ஆக்சுவலி எழுதியிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு நார்மலாக ஜிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு ட்ரெடிஷ்னலாக எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஆக்சுவலி இந்த ஜிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது. ஸோ இந்த ஜிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது லைக் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அது ஸ்விக்கி, ஜொமேட்டோ. ஸோ அவங்க இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ ரெண்டுத்துலேயுமே கூட அவங்க ஒரே ஆள் வந்து வேலை செய்யலாம். பட் ஆனால் அவங்க அந்த ஜிக் எக்கானமி, அதாவது டெம்பரவரி ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது அவங்க ஃபுல் டைமாகவும் ஒர்க் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் ஆனால் அவங்களுக்கு நிறைய செக்யூரிட்டி, நிறைய இந்த ஈவன் ஜாப் செக்யூரிட்டியுமே. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஹையர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏற்ற ஐப்புக்கு ஏற்ற மாதிரியான டக்குன்னு வந்து ஃபயரும் பண்ணுவாங்க. லைக் ஹையர் அண்ட் ஃபயர் வந்து நார்மலாக ரேண்டமாக நடக்கும். ஸோ அவங்களுக்கு இஷ்டமாக. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி உங்களுக்கு ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஜிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்றது ஆக்சுவலி மெயினாக பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். லைக் டைம் ஒர்க்கிங் பீரியடுமே வந்து ஆக்சுவலி அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே சோஷியல் செக்யூரிட்டி, அதாவது நிறைய இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், ஃபினான்ஷியல் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி எதுவுமே வந்து அவங்களுக்கு ஆக்சுவலி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து போய் சேராது. ஜாப் லைக் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் நிறையவே போய் சேராது. ஸோ அந்த மாதிரியான ஒரு குரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிக் எக்கானமி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான் நம்மளுடைய ஃபார்மோஸ்ட் கோலாக வச்சு இப்போ நிறைய பில்ஸ் எல்லாம் கூட பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பில் பற்றி தான் ஆக்சுவலி இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் அந்த பில் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஜிக் ஒர்க்கர்ஸ்க்காகவே, ஜிக் எக்கானமியை பேஸ் பண்ணி. ஸோ அதில் என்னென்னா இவங்களுக்கான வெல்ஃபேர்ஸ், அதாவது அவங்க மிஸ் பண்ணுறாங்க இல்லையா இந்த வெல்ஃபேர், அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேரணும் அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் வந்து இந்த டக்குன்னு ஹையர் அண்ட் ஃபயர் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ ஆக்சுவலி ஹையரிங் வந்து பண்ணுறது நார்மல், நமக்கு தேவைன்ற போது நம்ம எடுத்துக்கிறது ஓகே. டக்குன்னு ஒரு ரீசனே இல்லாமல் ஃபயர் லைக் அவங்கள வேலையை விட்டு எடுக்கும்போது அது வந்து டக்குன்னு அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அப்படின்றதுனால லைக் எல்லா ஒர்க்ஸுமே இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு ப்ரியார் ஆச்சு அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 2 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இந்த பில் மூலிமா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கர்நாடகா கவர்மெண்ட். ஸோ இது கூட சீக்கிரத்தில் மற்ற எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே வந்து ஆக்சுவலி போய் சேருமா அப்படின்றது நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இன்றைக்கி அவ்வளோ அதிகமாக இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸ்போர்ட்ஸ்லேயுமே அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ இதை பற்றி ஆக்சுவலி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக கொஞ்சம் அவசியம். லைக் why is India drilling a 6 kilometer deep hole in Maharashtra அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகாராஷ்டிராவில் ஒரு 6 கிலோமீட்டர் ஆஸ் த டைட்டில் கொடுக்குற மாதிரி 6 கிலோமீட்டர் டீப்பாக வந்து ஆக்சுவலி இவங்க ட்ரில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஏன் காரணம், எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ என்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த எதுக்காக ட்ரிக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இந்த போர்ஹோல் ஜியோ ஃபிசிக்ஸ் ரிசர்ச் லேபரேட்டரி நிறையவே வந்து அமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக நம்ம 3 கிலோமீட்டர் ஆக்சுவலி வந்து நிறையவே நம்ம வந்து டிக் பண்ண ஆரம்பித்தோம். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்டர் வந்து ட்ரில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி மெயினாக எங்கன்னு பார்த்திங்கன்னா கொய்னா அப்படின்ற ஒரு இடத்துல, மகாராஷ்டிராவில் இருக்க கொய்னா அப்படின்ற இடத்துல வந்து டிக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ட்ரில் பண்ண. ஸோ அந்த ட்ரில் பண்ணி 6 கிலோமீட்டர் உள்ள ஆழத்துக்கு போயிட்டு இந்த போர்ஹோல் ஜியோ ஃபிசிக்ஸ் ரிசர்ச் லேபரேட்டரி, அதாவது பிஜிஆர்எல் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் அழைக்கப்படுற இந்த ஒரு லேபரேட்டரியை வந்து அங்கே வந்து அமைக்க போகிறாங்க அப்படின்றது தான் ஆக்சுவலி வந்து இந்த நியூஸ் சொல்ல வருது. ஸோ ஆக்சுவலி அங்கே போயிட்டு லைக் லேபரேட்டரி வந்து வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டோம்னா லைக் இந்த நிறைய இந்த ஜியாலஜிக்கல் சம்மந்தப்பட்டது இருக்கு. டக்குன்னு எர்த் குவாக் வர்றது, நிறைய சுனாமி எல்லாம் வர்றது, லைக் அந்த
டீப்பில் இருந்தே வந்து ஆக்சுவலி அனலைஸ் பண்ணுவாங்க கூட. அது மட்டும் இல்லாமல் லைக் மெட்டீரியலிஸ்டிக்காக கீழே இருக்க மெட்டீரியலிஸ்டிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நிறைய புதைந்து கிடக்கிற ஆர்கானிசம்ஸ், ஸோ இதெல்லாமே கூட வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எடுத்துகிட்டு வரப்படலாம். நிறைய வந்து ஆக்சுவலி அந்த ஜியாலஜிக்கலாக நிறைய மாற்றங்கள் ஏற்படுது இல்லையா, டக்குன்னு இயர்த் குவாக்காக இருக்கட்டும் சரி, இதெல்லாம் வந்து ஆக்சுவலி ஒரு 6க்கு கிட்டத்தட்ட அந்த கீழே எர்த்து கீழே இருந்து தான் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் ப்ரியார் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறதுக்கு தான் இந்த லேபரேட்டரி ஆக்சுவலி. ஸோ அதை அமைக்கிறதுக்காக 6 கிலோமீட்டர் டீப் ஹோல் வந்து மகாராஷ்டிராவில் கொய்னா அப்படின்ற ரீஜனில் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் சொல்ல வருது. ஸோ மற்றபடி ஆக்சுவலி இந்த நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு சின்ன விஷயம் மட்டும், ஒரு பேசிக்கான விஷயம் வந்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இந்த பொட்டேட்டோ, ஆனியன் அந்த நிறைய வெஜிடேபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஆகுது அப்படின்ற ஒரு நியூஸுமே ஆக்சுவலி வந்திருந்தது. லைக் இன்டர்நேஷ்னல் லெவல், டெல்லி லெவல் அந்த மாதிரி சம்திங் நியூஸ் பேப்பரில் வந்திருந்தது. ஸோ அதாவது மெயினாக ஆக்சுவலி இன்ஃப்ளேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆர்பிஐ அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து ஆக்சுவலி இந்த இன்ஃப்ளேஷன் இது எல்லாமே வந்து ஏற்றதாக இருக்கட்டும் சரி, இருக்கிறதா இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து இந்த ஆர்பிஐ அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஆக்சுவலி இந்த இன்ஃப்ளேஷனை வந்து நிறையவே வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் லைக் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ரொம்ப ஹைப்பில் போயிட்டே இருக்குது. ஒரு ஸ்டப்பனான தொடர்ந்து ஹைப்பில் போயிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு க்ரோத் வந்து காமிக்குது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பேசிக்கான லைக் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஆகிறது தான் வந்து மெயினான காரணம். ஸோ ஃபுட்டே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக, அதாவது ரா மெட்டீரியல்ஸ் ஃபுட்டே வந்து 5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதுனால நிறையவே வந்து ஹைப்லேயே போயிட்டுருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த அக்மார்க் நெட் போர்ட்டல் அப்படின்னு வச்சுருக்காங்களே, அதாவது அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் நெட் போர்ட்டல். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து அந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்றது நல்லாவே காமிச்சிருக்கு. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் மூலிமா நிறைய இந்த மார்க்கெட்ஸில் வந்து நிறைய கமாடிட்டிஸ் வந்து நிறைய ஹைக் பண்ணியிருக்காங்க, அதுவுமே இன்ஃப்ளேஷன் ஆகியிருந்துருக்கு. ஸோ பேசிக் மெட்டீரியல்ஸ் லைக் ஃபுட்டு மெட்டீரியல்ஸ் வந்து அதிகமாகிறதுனால ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் ஸ்டெப்பானாக, அதாவது தொடர்ந்து இன்ஃப்ளேஷன் ஆகிட்டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இப்போ கவனிச்சிட்ருக்கோம். சப்போஸ் ஒரு சில டைம் கம்மி ஆனாலுமே டக்குன்னு க்ரோத் காமிச்சிருது, நம்ம அது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியல அப்படின்றதான் வந்து ஆக்சுவலி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து இதுக்கு இப்போ ரீசெண்டாக இந்த ரெயின்ஸ்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறதுனால சப்ளை செயின் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனல் சைக்கிள், அதாவது ஒரு சீசன்லேருந்து இன்னொரு சீசன் மாறும்போது எப்போவுமே இது ஏற்படுறது தான் இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்றதும் நம்ம எடுத்துக்க முடியுது. பட் ஆனால் என்ன தான் இருந்தாலும் இப்போ ரொம்ப ஹைப் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஜஸ்ட் ஒரு உங்கள் கண்ணோட்டத்துக்கு இது எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஸோ மற்றபடி இன்றைய நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அவள் தான். ஸோ ஃபைனலி ரீச் டைம் மீண்டும் மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.